குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. குட்டி கதை பார்ப்போமா? அப்படி இல்லை, இது நம்மளோட பாவத்தின் சம்பளம்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கோங்கிறதே இதுலேருந்தே நம்ம உணரலாம். ஆமாம் நேர்களே, ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கையை நீட்டுவார். ஒரே ஒரு தடவை தான் கண்களை மூடிக்கொண்டு கையை நீட்டுவார். அது அந்த உணவுக்காண்டி. அப்போ அந்த ஒரு தடவை நீட்டுறப்ப என்ன கிடைக்குதோ அதுதான் அன்றைய முழுவதுக்கும் உணவு. கண்டிப்பாக அது ஒரு சிறு துளியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிடி சாதமாக இருக்கலாம். ஆனால் பரிபூர்ணமாக அவருக்கு ரொம்பிருமா. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். இப்படி ஒவ்வொரு அந்த ஊர்க்காரவங்க ஒரு நாள் பழம் கொடுப்பாங்களாம், ஒரு நாள் பலகாரம் ஏதோ ஒரு இது கொடுப்பாங்க. இப்படியே அதை சாப்பிட்டுட்டு பொழுதக்காகும். அப்போது ஒரு நாள் ராஜாட்ட கையை நீட்டியிருக்கார். அப்போ அந்த ராஜா மெய் காப்பாளரை கூப்பிட்டு குதிரையோட சாணத்தை உருட்டி கொடுத்துட்டார். அந்த முனிவர் கண்களை மூடிக்கொண்டு சாப்பிட்டுட்டார், போயிட்டார். அப்போ மறுநாள் மகரிஷி, அதாவது அரண்மனைக்குன்னு ஒரு ரிஷி இருப்பார் பாருங்களேன். அவர் ராஜா, நீங்கள் ஒரு முனிவருக்கு குதிரை சாணத்தை கொடுத்துருக்கேன், அதோட பாவம் கொடுக்கலாமோ? அதோட பாவம் அது நரகத்தில் வளர்ந்து ஒரு மூட சாணம் இருக்குது. அப்போ அந்த மூட சாணத்தை நீங்கள் தான் சாப்பிட்டு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாராம். இப்போ இதுக்கு விமோச்சனமே இல்லையா? அவருக்கு பயம் வந்துடுது ராஜாவுக்கு. நான் ஒரு துளி தானே கொடுத்தேன் அப்படிங்கிற, ஒரு துளினாலும் துளி தான், இதுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறப்ப கன்னி பெண்களை பார்த்தேன்னா திருமாங்கல்யம் கல்யாண வசதிக்கு இல்லாமல் இருப்பா பாருங்களேன். அப்போ அவளுக்கு உதவி பண்ணுங்க, அது செஞ்சிங்கன்னா அந்த பாவங்கள் தீரும் அப்படிங்கிறப்ப அந்த ராஜாவும் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் தற்பெருமை யாரை விட்டது? ஒரு தற்பெருமைங்கிறது கூட உடன் மெதுவாகவே இருக்குமே. அப்போ அவர் இந்த மாதிரி குதிரை சாணத்தை கொடுத்துருக்கிறனால இல்லை, இந்த மாதிரி பெண்களை பார்த்தா தானங்கள் கொடுக்குறார் அப்படின்னு அப்படி சொல்லு அப்படின்ட்டு அது சொன்னது தப்பாக போயிடுது. அது ஊர் ஃபுல்லும் பரவிடுது. அப்போ அந்த வீட்டுக்கு போனால் ராஜா பெண்களை ஏதோ வசியம் பண்ணால் அந்த மாதிரி கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடுது. ஏன் இதை உண்மையவே சொல்லியிருக்கலாமே? அது ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் நக்கலாக இருக்குமே அப்படின்னு இப்படி மாற்றின்ட்டா. காலப்போக்கில் அது ஒரு பட்டப்பேராகவே வந்துடுது. இப்போ ஒரு 6-7 பெண்களுக்கு கொடுத்து வந்துட்டுருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கடைசியில் ஒருத்தர் வரா. ஒரு பெண்மணி கணவனை கூட்டிகிட்டு வரா. அப்போ கணவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ அந்த கணவன் சொல்கிறாங்க, எப்போ இங்கே எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு மனைவிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ராஜா வீட்டில் இருக்கோம். ஐயோ, அந்த பெண்கள்கிட்ட தவறுதலாக நடந்துக்கிறாரு, அந்த ராஜா வீட்டிலையா அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சொன்னாலாம், ராஜா தவறுதல் பெண்கள்கிட்ட பண்ணவே இல்லை, இப்போ நீங்களும் அதே இது சொல்கிறேன், அடுத்த பிறவியில் நீங்களும் கண் இல்லாமல் தான் பிறப்பீங்க சொன்னாலாம். அந்த பொண்ணு கரெக்டாக அப்படி சொல்லிட்டாலும், நீங்கள் இந்த ராஜாவை குறை சொல்கிறீங்க, அதே போல் அந்த பெண்களையும் குறை சொல்லிட்டேன். அந்த பெண்களும் தவறுதலான இதில் வரல, ராஜாவும் தவறுதலான இதில் செய்யலை. தானம் வாங்கிட்டு யாசகம் வாங்கின்னு தான் போனாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் யாரையும் பார்க்காம பேசாமல் சொல்லக்கூடாது. இந்த ராஜா செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, குதிரையோட சாணத்தை அந்த முனிவருக்கு கொடுத்ததுனால பாவ மூட்டையாக அங்கே குதிரை சாணம் இதுவாகிடுது. ஆனால் 6 பெண்களுக்கு கொடுத்தது பாதியாக குறைஞ்சது. இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்படி சொன்னது அவருக்கு முழுவதும் இதுவாகிடுது, கரைஞ்சிருத்தான். ஆனால் இவருக்கு சேர்ந்து போச்சு. இவருக்கு அடுத்த பிறவியும் கண் இல்லாமல் தான் பிறப்பாராம். ஆகையால் ஒரு பாவம் அந்த அந்த அரசனுக்கு எப்படி பாருங்களேன், 6 பெண்களுக்கு கொடுத்து பாதி தீர்ந்தது அந்த பாவம். இவர் சொல்லி அது முழுவதும் தீர்ந்துருச்சு. அதாவது இந்த பெண்மணி வசதி
இந்த கணவன் சொன்னதை இது பண்ணி பரிபூர்ணமாக அங்கே தீர்ந்துருத்து. ஆனால் இவருக்கு வந்துடுது. இவருக்கு திருப்பி அடுத்த பிறவியும் ஒன்று பிறப்பாராம். இப்படி வரும். ஆக இந்த பெண்மணி யார்? இந்த பெண்மணி வந்து யார் அப்படின்னா தெய்வம். அந்த அப்படியே தெய்வம்தான். ஏன்னா 6 பெண்களும் எப்படி இந்த பெண் 7ஆவதாக வந்திருக்கா. தானம் வாங்க வந்திருக்கா. ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி வாழ்த்திட்டா. ஆகையால் யாரையுமே பார்க்காம பாவத்தின் சம்பளத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது நேயர்களே. கண்டிப்பாக இருக்கும் வரை நல்லது செய்வோம்.